அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். எல்லா படைப்புகளையும் படைத்து அதை பரிகப்படுத்தும் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இன்ஷா அல்லாஹ் இந்த ரபியுல் அவ்வல் மாதம் வந்து நம்ம நிறைய நன்மை செய்யணும். ஏன்னா இது நம்ம முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்லுங்கள். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். நபியோட பேரை கேட்டாலே ஸலவாத் சொல்லணும் அப்படின்னு, அவங்க இல்லைனா காஃபிரா அப்படின்னு நம்ம போன ஜும்மா பயன்டே சொல்லியிருந்தோம். இன்ஷா அல்லாஹ் இப்படி வந்து இந்த ரபியுல் அவ்வல் மாதம் நம்ம எப்படி நன்மையை சம்பாதிக்கிறது, நமக்கு நிறைய இது இருக்கும். எப்படி குரானை மனப்பாடம் பண்ணுறது, எப்படி நம்ம நன்மையை சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதன் மூலமாக நாங்கள் ஹதீஸை வச்சு இதை வந்து விளக்கலாம், எப்படி வந்து நன்மை சம்பாதிக்கலாம் அப்படிலாம் வந்து ஹதீஸ் மூலமாக நாங்கள் வந்து சொல்ல போகிறோம். இன்ஷா அல்லாஹ் அதை கவனிங்க. அவங்களுக்கு தான் வந்து யா அல்லாஹ் அல்லாஹ் வந்து உங்களுக்கு இதில் வந்து வச்சு நன்மை தருவானாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 20 லட்சம் நன்மை பெற ஹஸ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அபி அவுஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், எவரொருவர் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அஹதன் ஃபமதன் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் என்ற திக்ரை அதிகமாக ஓதி வருகிறாரோ அவருக்கு அல்லாஹ் 20 லட்சம் நன்மைகளை தருவானாக என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள். சுபஹானல்லாஹ். இது நீங்கள் விற்கிற பார்த்தீங்கன்னா 20 லட்சம் நன்மை கிடைக்குது. இது நான் சொல்லி கேட்குறதால உங்களுக்கு நன்மை, ஆனால் நீங்கள் இது ஓதுனா இன்னும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அல்லாஹ் கிட்டேருந்து உங்களுக்கு நன்மை அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த ஜிக்ரை அதிகமாக ஓதுங்க. 20 லட்சம் நன்மை அல்லாஹ் கண்டிப்பாக நம்மளுக்கு அதிகமான நன்மைகளை தருவான். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும். பாருங்கள் மாஷா அல்லாஹ், இந்த ஒரு எவ்வளோ ஒரு 2 லைன் நம்ம படிச்சிருப்போமா, இதை வந்து நம்ம மனப்பாடம் பண்ணிடலாம். பார்த்து கூட இன்ஷா அல்லாஹ் வந்து நம்ம வந்து இந்த ரபியுல் அவ்வல் மாதம் அதிகமான நன்மை சம்பாதிக்கிறவங்களாம் நம்ம வந்து இருப்போமாக. அல்லாஹ்வின் பரக்கத்தையும் ரஹமத்தையும் நம்ம இதை பொழிவானாக. ஆமீன். சரி மாஷா அல்லாஹ். இப்போ வந்து நான் இன்னொன்று சொல்லியிருந்தேன். இன்ஷா அல்லாஹ் நான் முதல்ல சொல்லியிருந்தேன். இப்போ வந்து இந்த ரபியுல் அவ்வல் மாதம் நம்ம வந்து நிறைய நன்மை சம்பாதிக்கலாம். இப்போ 20 லட்சம் அதாவது நன்மை நம்ம வந்து எவ்வளோ ஜிக்ரு பண்ணும்போது அந்த நன்மை கிடைக்குதோ அது ஒரு ஜிக்ரால் நம்மளுக்கு கிடைக்கும் போது அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ வாய்ப்பு வந்து நமக்கு கிடைக்கும் போது அதை வந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அல்லாஹ் நமக்கு ரஹ்மத் செய்வானாங்க. அடுத்ததாக வந்து நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், குர்ஆன் ஷரீஃபை நான் மனப்பாடம் செய்யணும் அப்படின்னு ஆசை இருக்கும். அப்படி அதை மனப்பாடம் செய்ய சுலபமான வழியெல்லாம் நம்ம முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்காக வந்து கூறியிருக்காங்க. அந்த ஹதீஸை வந்து நான் உங்களுக்கு ஓதி காட்டுறேன். இதுவரை கூறப்பட்ட விஷயங்களை தெரிந்த பின் அல்லாஹ் தஆலா எவருடைய உள்ளத்திலும் குர்ஆனை மனனம் செய்வதற்கு ஆர்வத்தை உண்டாக்கிவிட்டது தூரமான காரியமல்ல. எனவே குழந்தைகளுக்கு குர்ஆனை மரணம் செய்ய வைப்பதற்கு எவ்வித முயற்சியும் தேவையில்லை. ஏனெனில் சிறுபிராயம் என்பது மனனம் செய்வதற்கான சாதகமாகும், அனுபவபூர்வமாக உள்ள வயதாகும். வயதாகிவிட்ட ஒருவர் மனனம் செய்ய விரும்பினால் அதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளிய ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி அவர்கள் அருளியுள்ள அனுபவபூர்வமான ஒரு அமலை இங்கு நான் எழுதுகிறேன். அப்படின்னு வந்து யார் எழுதுகிறாங்கன்னா, ரஹமத்துல்லாஹி அலைஹி ஹாக்கிம் ரஹமத்துல்லாஹி அவர்கள் வந்து அவங்க வந்து அறிவிக்கிறாங்க. ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் அமர்ந்திருந்தேன். அவங்க கூட்டத்தில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அந்த ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து உட்கார்ந்துருந்தாங்க. அப்போது ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே வந்து, யா ரசூலல்லாஹ், என் தாயும் தங்கையும் தங்களுக்கு அர்ப்பணமாவதாக, நான் மனனம் செய்யும் குர்ஆனின் வாசகம் என் மனதை விட்டு நீங்கி விடுகிறது. நான் எதனை மனனம் செய்தாலும் அது நினைவில் மறுப்பதில்லை என்று கூறார்கள். இதனை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உமக்கு ஒரு முறையை சொல்லித் தருகிறேன், அது உமக்கு பலன் தரும். அதனை யாருக்கு நீ சொல்லித் தருகிறாரோ அவருக்கும் அது பலன் தரும். பாருங்கள் மாஷா அல்லாஹ், நபி அப்போவே சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை நம்ம படிக்கிறோன்னா அதை மற்றவங்களுக்கும் சொல்லித் தரணும், நீங்கள் அதை இத்தவரை சொல்லி பண்ணணும். அதனால் வந்து நம்மளுக்கு நிறைய நன்மை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீர் கற்பவை அனைத்தும் உம்முடைய நினைவிலும் நிற்கும் அப்படின்னு வந்து அது என்ன முறை அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அதை வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து கேட்டாங்க. அதுக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முடியுமானால் ஜும்மாவுடைய இரவின் கடைசி பகுதி, ஜும்மாவுடைய இரவு அப்படின்னா சாட்டர்டே, அதாவது சனிக்கிழமை உடைய யௌமல் ஜும்மா உடைய இரவு, சனிக்கிழமையுடைய அந்த இது என்னது சனிக்கிழமையோட தஹஜ்ஜுத் தொழுகை. அதாவது ஜும்மா வந்து நம்ம தூங்குகிறோம், காலைல 3 மணிக்கோ 2 மணிக்கோ 4 மணிக்கோ இந்த தஹஜ்ஜுத் சொல்கிறோன்னா அந்த நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இரவின் கடைசி பகுதி தஹஜ்ஜுத் நேரத்தில் எழுந்திருப்பது மிக நல்லது. ஏன்னா அந்த எழுந்திருப்பது வந்து மிக நல்லது அப்படின்னு பாருங்கள்.
அந்த நேரத்தை வந்து தஹஜீத் நேரத்தில் எழுந்திருக்க வந்து ரொம்ப நல்லது. அதாவது வந்து அந்த நேரத்தில் வந்து வானவர்கள் வந்து அதிகமாக வருவாங்க நம்மக்கிட்ட எல்லாருக்கும். அந்த நேரத்தை வந்து எதிர்பார்த்து தான் நபி யூசுஃப், அதாவது நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க மக்கள்கிட்ட சொன்னாங்களாம், சௌஃப மஸ்தகஃபிர் லக்கும் ரப்பி, விரைவில் உங்களுக்காக என்னுடைய இரட்சகனிடம் மன்னிப்பு தேடுவேன். விரைவில் சீக்கிரமாக சௌஃப முஸ்தகஃபிர் லக்கும் ரப்பி, இன்னொரு ரப்பிடம் நீங்கள் என் இரட்சகனிடம் மன்னிப்பு தேடுவேன் என்று அந்த ஜும்மா தினத்துடைய இரவையே அவங்க கருதி சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே ஏந்திருப்பது வந்து ரொம்ப நல்லது. நம்மளுக்கு நிறைய பேர் நினைப்பீங்க அது வந்து ரொம்ப கஷ்டம், நம்மளால் எப்படி நினைக்க முடியும் அந்த 3 மணிக்கு 2 மணிக்குனா, நீங்கள் பாதி ராத்திரிலே கூட எழுதுக்கலாம். ஒரு 12 மணி இல்லை 12:30 11:30 அப்படின்னா இன்னொரு இதில் சொல்கிறாங்க. அதாவது இரவின் ஆரம்பம் அப்படின்னு சொன்னால் 10-11 மணிக்கு மேலே, யாராவது 13 மணிக்கு மேலே நீங்கள் அப்படியே முழிச்சிட்டு இருந்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் அந்த ஒரு முறை அப்படின்னு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வந்து 4 ரக்காத் நஃபில் தொழ வேண்டும். இந்த ரக்காத் 4 ரக்காத் நஃபில் தொழ வேண்டும். இப்போ நான் சொல்கிற முறையே நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. முதல் ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்தியாக்கு அப்புறம் யாசின், நீங்கள் பார்த்து ஓதுனாலும் சரி பார்க்க போதுனாலும் சரி. இரண்டாவது ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்தியாக்கு அப்புறம் சூரத்து துகான். மூன்றாவது ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்தியாக்கு பின் சூரத்துல் அலிஃப் லாம் மீம் சஜ்தா. நான்காவது ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்தியாக்கு அப்புறம் சூரத்துல் முல்க். இந்த 4 ஓதி முடித்தோடனே அத்தையாத்து ஓடி முடிச்சிடணும். அது முடித்ததுக்கப்புறம் முதல்ல அல்லாஹ்வை புகழணும், அல்லாஹ்வை நல்ல முறையில் புகழணும். அதுக்கப்புறம் என் மீது சலவாத் சொல்லிக் கொடுங்கள் அப்படின்னு நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த சலவாத்தை வந்து நம்ம சொல்லணும். சலவாத் சொல்கிறது தான் நம்மளுக்கு நன்மை, நம்ம அதிகமான நன்மை இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை கூட நம்ம மீலாது நபிக்கு சொல்லலாம். இப்படியே நபி மேலே வந்து சலமாத் சொல்லணும். அப்புறம் மற்ற நபிமார்கள் நம்ம அத்தியாயத்தில் படிக்கும் பார்த்தீங்களா, அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதி கமா ஸல்லைத அலா இப்ராஹிம், அந்த சலவாத்தெலாம் ஓதலாம். உங்களுக்கு வேறு நபி மேலே என்ன சலவாத்தெலாம் தெரியுமோ அதெல்லாம் ஓதலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு முன்னாடி இறந்துட்ட மீன்கள் முஸ்லீம்கள் இறந்துருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக துவா ஓதணும். அதுக்கப்புறம் இதை வந்து கரெக்டாக ஓதணும், கரெக்டாக அப்படியே லைனாக ஓதணும், மாற்றி ஓதுறாதீங்க. ஃபஸ்ட்டு அல்லாஹ்வை புகழணும், அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் ஓதணும், அப்புறம் பாவ மன்னிப்பு தேடணும். மூணாவது வந்து பாவ மன்னிப்பு தேடணும் நம்மளுக்காக. சரியா, மற்ற நபி அல்லாஹ்வை புகழணும், ஸலவாத் கூறணும், பாவ மன்னிப்பு தேடணும், மற்ற நபிமார்கள் மீது என்ன ஸலவாத் சொல்லணும், நம்மளுக்கு இறந்து விட்டு அவங்க மீதெல்லாம் என்ன பண்ணணும், இது அதாவது வந்து துவா கேட்கணும் அவங்களுக்காக. இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் இதுக்கு வந்து கரெக்டாக லைனாக தான் பண்ணணும். சரியா, இது பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு புகழ் வாசகம் இருக்குது. அந்த புகழ் வாசகத்தை அது ஓதணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அதத கலிகிஹி வரிலா நஃப்ஸிஹி வஸீனத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி அல்லாஹும்ம ஓசிஸ சனாஅன் அலைக்க அந்த கமஸ் அஸ்னைத அல நஃப்ஸிக அல்லாஹும்ம வஸல்லிம வபாரிக் அலா சய்யிதினா முஹம்மதின் நபி அல் உம்மி அல் ஹுதா ஷிம்மி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி பரத்தில் குராமி வ அலா சயீரில் அன்பியாஇ வல் முர்சலீன வ அலா மலாயிகதி வல் முகர்ரபீன ரப்பனா கஃபிர் லனா வலி இஜ்வானின அல்லஸீன சபகுனா பில் ஈமானி வலா தஜ்அல் ஃபீ குலூபினா வலா லல்லஸீன ஆமனு ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம் அல்லாஹும்ம கஃபிர் லி வலிவாலி ضيئا ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات إنك السميع المجيب الدعوات. இதுக்கு அர்த்தம் என்னென்னா, புகழனைத்தும் உலகத்தினரை படைத்து ரட்சிக்கின்ற அல்லாஹ்வுக்கு, அவனுடைய படைப்பினங்களும் எண்ணிக்கையாகும் அளவு, அவனுடைய திருப்திக்கு தக்கவாறு, அவனுடைய அரசுடைய இடையளவுக்கு, அவனுடைய திருவசனங்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு புகழ் அனைத்தும் அவனுக்கே. யா அல்லாஹ், நான் உன்னை முழுமையாக புகழத் தெரியாதவனாக இருக்கிறேன். உன்னை நீயே புகழ்ந்து கொண்டு போன்று இருக்கிறாய். யா அல்லாஹ், எங்களின் தலைவர்
ஹாஷிம் கிளையை சேர்ந்த உம்மி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி ஸல்லிம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தினர் மீதும் அவர்களுடைய சஹாபாக்கள் மீதும் மற்றும் உள்ள நபிமார்கள் ரசூல்மார்கள் மீதும் அல்லாஹ்விற்கு நிலக்குமான மலக்குகள் மீதும் நீ ஸலவாத்தும் சலாமும் பரக்கத்தும் அருள்வாயாக. ஆமீன். எங்கள் இரட்சகனே, எங்களையும் ஈமானில் எங்களுக்கு முந்திய எங்கள் சகோதரர்களையும் மன்னித்தருள்வாயாக. எங்களுடைய உள்ளங்களில் ஈமான் கொண்டவர்களை பற்றி சூழ்ச்சியை உண்டாக்கிவிடாதே. நிச்சயமாக நீ அன்புள்ளவனும் கிருபியுள்ளவனும் இருக்கிறாய். யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய பெற்றோர்களையும் முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் மன்னித்தருள்வாயாக. ஆமீன். நிச்சயமாக நீ கோரிக்கைகள் அனைத்தையும் செவியேற்பனவாகவும் துவாக்களை ஏற்றுக்கொள்பவனாகவும் இருக்கிறாய் அப்படின்னு இதுக்கு இதை ஓதணும். உங்களுக்கு இப்போ நீங்களே அல்லாவுக்கு உங்களுக்கு நீங்கள் அல்லாஹ் நல்லா புகழ்வீங்க. நம்ம இருக்கேன் அளவற்ற அருளாளனும் நிகர நீங்களே உங்களுக்கு அல்லாவை புகழ தெரியும்னா நீங்கள் அது கூட ஓதலாம். ஓகேவா? இது மாதிரி நம்ம குர்ஆனை சுலபமாக மனப்பாடம் செய்யலாம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நாமளும் மனப்பாடம் செஞ்சு இந்த ஒரு குர்ஆனுடைய ஒரு வார்த்தை இப்போ அலிஃப் லாம் மீம் அந்த அலிஃப் ஓதுனாலே நம்மளுக்கு அவ்வளோ நன்மை கிடைக்குது. இந்த மாதிரி நம்ம நன்மையை சமாளிக்கிறவங்களாம் நம்ம இருப்போமாக. ஆமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.